அப்படிப்பட்ட கண்ணாடி நம்ம மற்றவங்க வீட்டுக்கு போகிறோம், அவங்க பார்த்து கண்ணாடி பார்த்து தலை சீவுறோம், மேக்கப் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் வேற. அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கக்கூடிய கண்ணாடி, ஒரு அழகான வாழ்க்கை, இந்த மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்காதீங்க, உங்ககிட்ட இருந்தாலும் கொடுக்காதீங்க. சப்போஸ் அந்த மாதிரி இருக்குது, நான் ரொம்ப ஷிஃப்ட் ஆகுறேன், ரொம்ப டிஸ்டன்ஸ் ஷிஃப்ட் ஆகுறேன், இப்போ நான் பொருட்களை என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? கோயிலில் கொண்டு போய் கொடுத்துருங்க. கோயிலில் இருக்கக்கூடிய எனர்ஜி லெவல் வேற, இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போனால் அதோட எனர்ஜி லெவல் வேற. எப்படி நீங்கள் ஃப்ரீயாக தானே கொடுக்க போகிறீங்க? கோயிலுக்கு தானமாக கொடுத்தா கோயிலில் வால் கிளாக் மாட்டி வச்சுருப்பாங்க, கோயிலில் கண்ணாடி வச்சுருப்பாங்க, நிறைய கோயிலில் வந்து பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் கண்ணாடிலாம் மாட்டி வச்சுருக்காங்க. அது மாதிரிலாம் இருக்குது. ஓகே, கொடுத்துருங்க. நீங்கள் அது சின்ன கோயில் பெரிய கோயில் அப்படிலாம் பார்க்காதீங்க, கோயிலில் கொடுத்துருங்க. சரிங்களா? சரி, அடுத்தது நகை. கோல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, கோல்டு சில்வர் நகை, எந்த நகையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. யாராவது உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தா வாங்காதீங்க. கிஃப்ட் அப்படின்னா புதுசாக ஒரு நகை வாங்குறாங்க, புதுசாக ஒரு கோல்டு வாங்குறாங்க, புதுசாக உங்களுக்காக ஒரு செயின் வாங்கி உங்களுக்காக வாங்கி தராங்கன்னா அதை நம்ம வாங்கிக்கலாம். சில கல்யாணத்துக்கு அந்த கிஃப்ட், இந்த பர்த்டேக்கு அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணுவாங்க, கோல்டுலாம் கிஃப்ட் பண்ணுவாங்க, சில்வர் கிஃப்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனால் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஒரு செயின் ரொம்ப நல்லா போட்டுட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. யாரு? அம்மா பொண்ணு, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி கேரக்டர் நிறைய விஷயங்கள் இதை பண்ணுவாங்க. அப்போ ஆம்பளை பசங்க மாற்றிக்கலாமா? அவங்களுக்கும் தான் சரி, எல்லா மனிதர்களுக்குமே சரி. இப்போ அந்த அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? பாசத்தில், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு பாசத்தில் இந்த செயின் நீனே வச்சுக்கோ, நான் இவ்வளோ போட்டிருந்தேன், பரவாயில்ல நீ வச்சுக்கோன்னு சொல்லும்போது வாங்கிக்கலாம். எப்போ தெரியுமா வாங்கணும்? அவங்க அதை கோல்டை, அந்த செயினை உருக்கி கோல்டாக கூட அவங்ககிட்ட கொடுத்துடலாம், உருக்கி கொடுக்கலாம். அந்த செயின் அப்படியே கொடுத்தா வாங்காதீங்க.